இந்த சிட்டில் 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அது ஒவ்வொன்றும் யாருக்கு பொருந்தும்னு சொல்லணும். எட்ட தூரே போயிடுதா நீ தூர போ ஜாக்லின் கிட்டே வரலையடா. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். அன்ஷிதா ஒரு பயங்கரமான வன்ம குடோனா இருக்காங்க அப்படின்றது இப்போ ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சிடுச்சு. ஆக்சுவலாக மூணாவது ப்ரோமோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பவுல் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பவுலில் பார்த்தீங்கன்னா ஒரு சீட் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சீட்டில் 2 வார்த்தைகள் இருக்கும். அந்த 2 வார்த்தைகளும் வீட்டில் இருக்க யாருக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக சொல்லணும். இதுதான் வந்துட்டு டாஸ்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகள் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க செம்ம க்யூட்டு, இவங்க க்யூட் கப்பிள், இவங்க கிட்ட இருந்து எட்ட போனோம், இவர் செம்மையா நடிக்கிறாரு, அதே மாதிரி இவன் விஷத்தை வந்துட்டு வாரி வழங்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கும். அதெல்லாம் அங்கே யாருக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணுன்றது தான். இதில் அன்ஷிதாக்கு வந்துட்டு எட்டப்போ அப்படின்ற மாதிரி வந்துச்சு. அது அவங்க யார்கிட்ட சொன்னாங்கன்னா, ஜாக்லினை பார்த்து சொன்னாங்க, ஜாக்லின் நீ எட்டப்போ அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அன்ஷிதா மற்றும் ஜாக்லின் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தாங்க. பட் ஆனால் நேற்று நடந்த டாஸ்கில், அதாவது நேற்று டாஸ்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பொம்மை அம்மா பொம்மை டாஸ்கில் 3:30 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பேருமே உட்காந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இது அன்ஷிதா அது ரொம்ப பெரிய தப்பு. பிகாஸ் அன்ஷிதா வந்துட்டு எந்த ஒரு காரணமும் இல்லாமல் தீபக்கோட பொம்மை உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தாங்க. பட் ஆனால் ஜாக்லின் வந்துட்டு தன்னுடைய பொம்மையை உள்ளே எடுத்துகிட்டு போய் வச்ச மஞ்சரிக்கு ஹெல்ப் பண்ணணும், அவளோட பொம்மையை உள்ளே அனுப்பணும்னு சொல்லிட்டு அவங்களும் 3:30 மணி வரைக்கும் உட்காந்துருந்தாங்க. ஒரு காரணத்தோட ஜாக்லின் உட்காந்துருந்தாங்க. எந்த காரணமும் இல்லாமல் சும்மா சீன் போகிறதுக்காக அன்ஷிதா உட்காந்துட்டு இருந்தாங்க. 3:30 மணி வரைக்கும் 2 பேருமே உட்காந்துருந்தாங்க, வித்தவுட் ரெஸ்ட் ரூம் கூட போகாமல். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3:30 மணிக்கு மேலே ரெஸ்ட் ரூம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பொம்மையை எடுத்துன்னு போய் உள்ளே வச்சுட்டாங்க. ஜாக்லின் வந்து ஜெயிச்சிட்டாங்க. அதாவது மஞ்சள் பொம்மை உள்ள போயிடுச்சு, தீபக் வெளியே போயிட்டாரு. நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன், இவங்க ஒரு ரீசனோட இருந்தாங்க ஜாக்லின், அவங்களுக்கு எந்த ரீசனுமே இல்லை. ஆனால் கேம் முடிஞ்சதுக்கப்புறமா ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பாக வடி வந்து நம்ம ஜாக்லின் போயிட்டு அன்ஷிதா கையை கொடுத்தப்ப எனக்கு உங்ககிட்ட கையை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இது எப்படிப்பட்ட ஒரு வன்மம் அப்படின்றது சுத்தமாக புரியவே இல்லை. ஜாக்லினை பார்த்தாலே நிறைய பேர் காண்டா தான் ஆகுது. பிகாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர் அண்ட் ஸ்ட்ராங் பிளேயர் ஜாக்லின் கேர்ள்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும். அது கேர்ள்ஸுக்கும் நல்லா தெரியும், பாய்ஸ்க்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். இப்போ வரைக்கும், அதாவது பிக் பாஸ் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஜாக்லின் எல்லா நாமினேஷன் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த டாஸ்கில் அதை வந்துட்டு குறி வச்சு தான் ரொம்ப வன்மமாக பேசியிருக்காங்க அன்ஷிதான்றது ரொம்ப கிளியராகவே வந்துட்டு தெரியுது. வாட் எவர் இட் இஸ், ஸோ எல்லாருக்குள்ளேயும் வன்மம் வந்துருச்சு. எல்லாருமே இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னும் எப்படிலாம் வந்துட்டு இந்த கேம் போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.